ரவுண்டோட செகண்ட் டேக்கு வந்தாச்சு. செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இன்றைக்கி மேட்ச் பிட்வீன் கீழையூர் விசஸ் குன்னக்குரும்பி. இதில் டாஸ் வின் பண்ணால் கீழையூர் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, குன்னக்குரும்பி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கீழையூர் பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாலா ஸ்ட்ரைக்கில் ஸ்டார்ட் பண்ணால் பவுலிங்கில் நம்பியப்பன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண காரணத்தினால 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர். ஃபஸ்ட் பவர் பிளேயோட ஃபஸ்ட் பால். முதல் பாலே ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணணும் இந்த பந்தை விட்டதுக்கு. கண்டிப்பாக டாட் பால். டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குன்னக்குரும்பி. 5 தடவை சுவிட்ச் கிட்டில் தெளிவான கணக்கு இருக்குது. குவிக் ரவுண்ட் ராவலாக இருக்குது. சான்ஸ் ஃபார் 6. பாலா பேட்லேருந்து முதல் 6. இன்னைக்கு இன்னிங்ஸில் வர முதல் 6 இன்னைக்கு டோர்னமெண்ட்டில். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த பந்து 5 தடவை தரையோட தரைய கேப்பில் தள்ளாங்க. ஒரு 6க்கு அப்புறம் ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணி மிட் விக்கெட் ரீச்சனும் போயிடுச்சு. அங்கேயும் மிஸ்ஃபீல்டாக இருக்குது. ரன்னிங் முடியும் 2 ஓடிட்டாங்க. ஆல்ரெடி 3ஆவதுக்கான கால் இருக்கான்னு பார்ப்போம். ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஸ்விட்ச் கிட்டில் தெளிவான கனெக்ட் வந்துருக்கு. சான்ஸ் ஃபார் 6 கன்ஃபார்ம். பேக் டு பேக் இந்த ஓவரில் கன்சிக்யூட்டிவ் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க பாலா ஸ்விட்ச் கிட்டில் மட்டுமே. பிளேயோட லாஸ்ட் 2. ஐயர் கமிட்டியை பெரிய சுற்றுக்கு போனாங்க. தெளிவாக முன்னாடியே குத்துனாங்க. கம் பேக்கிங் டிலீவ் ஃப்ரம் பவுலர். லாஸ்ட் 1 மோர். முதல் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர். டாஸ் பால் தரையோட தரையா குவிக்காகவே ட்ராவல் ஆகிருக்கு. சான்ஸ் ஃபார் பார்ப்போம். பவுண்டரி கிடச்சி பவுண்டரி பவர் பிளேவை கரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க பாலா. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே இவரும் சுவிட்சுக்கான ட்ரை. டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பவுலிங் இல்லை. பவுலர் அம்பையர்ஸ் கால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன். கார்டு சொல்லாத அப்படின்ற காரணத்தினால நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிட் பால். லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு த பவுலர். சிங்கிளாக கிடச்சிருக்கு. ஃப்ரீ கிட் பாலில் சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் ஓவர் த்ரூ மூலியமாக நெக்ஸ்ட் வருமானு பார்ப்போம். நல்ல பேக்கப் இங்கே. சிங்கிள். ஐயர் கமிட்டியை இந்த தடவை சுவிட்ச் தான் திரும்பினாங்க. கேப்பில் போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. பவுண்டரி இந்த ஓவரில் வர முதல் பவுண்டரி பாலா பேட்டர் இருக்குது. அடுத்த பந்து அப் டு அகிலத்தில் சரியான கனெக்டில் டாப் ஆகிடுச்சு பார்ப்போம். நல்ல டேக். இது வரைக்கும் நல்லா அடிக்கிருந்த பாலா ஆட்டமிலேருந்து வெளியே. ஜெயராம் ஸ்ட்ரைக்கில் அப் டு அங்கிலத்தில் வித்தே கொடுக்காத பந்து வீச்சு தரையோட தரை ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் கிடைக்கும். லாஸ்ட் மோர் திஸ் ஓவர் ஸ்ட்ரைக்கில் ராஜா ஐயரி கமிட்டி டாஸ் பாலா பண்ணி சொல்லியிருக்காங்க. போயிருக்கு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். கீப்பர் மிஸ் பண்ணி நல்ல பேக்கப் இங்கே. செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர். 5 தடவை கட்டுக்கு போனாங்க. லாஸ்ட் 5 ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பவுலிங் என்ன பவுலர் 2 ஓவர் முடியல 24 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் இழந்து கீழையூர். தேர்ட் ஃபர்ஸ்ட் பால். தேர்ட் ஸ்டார்ட் பண்ண யங்ஸ்டர் முதல் பாலே கால் அவுட் இருந்துருக்கு நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால் ஒயிட். ஐயர் கமிட்டி இருந்தாங்க. அகைன் ஒயிட். பேக் டு பேக் ஒயிடை பதிவு பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர். அகைன் ரீபால். அகைன் ஒயிட். பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் 3 பந்தை ஒயிடாக மாற்றி கொடுத்துருக்காங்க பவுலிங்கில். அகைன் ரிமூவ். 5 தடவை நல்ல லைனில் லென்த்தை பிடிச்சாங்க பவுலிங் இல்லை. பவுலர் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அகைன் சிக்ஸுக்குல சரியான கேப்லாம் போயிருக்கு. ராஜா பேட்டந்திர முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். 5 தடவை கட்டுக்கு போனாங்க. கேப்லாம் போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். கை நோக்கி நல்ல ஷா முடி குவிக்காக இருந்த காரணத்தினால 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. அடுத்த பந்து ஐயரி கமிட்டி போனாங்க. பேட்டில் நிற்கிறது கேட்ச் எடுத்துருக்காங்க. அவங்க ஹார்டில் எஜ் அடிச்சு விக்கெட் ஆகிட்டு போகிறாங்க. கனெக்ட் பண்ணியிருந்தா பந்து எங்கேயே போய் விழுந்திருக்கும். இது வரைக்கும் நல்லா அடித்த ராஜா ஆட்டம் 5 தடவை வெரைட்டி துரத்தி போனாங்க. அகைன் அவுட் ஆஃப் லைன் நினைக்கிறேன். ஒயிட். 5 தடவையும் தப்பான பால் பனிஷ் பண்ணால் மிஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிபோர்ட். அகைன் பேட்டில் நிற்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். லாஸ்ட் இந்த ஓவர் முடிக்கிறாங்க இந்த யங்ஸ்டர். முதல் பாலே சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் 5 ஓவரில் முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க ஜெயராம். 5 தடவை அப் டாக்கர்ல குவிக்கரா இருந்திருக்கு. டாட் பால். பேக்கிங் ஃப்ரம் பவுலர். ஏரி கமிட்டாய் டிஃபெண்டுக்கு போனாங்க. பவுலர் ஸ்டாப் பண்ணிக்காத நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் வந்து 5 தடவை விட்டுல தெளிவாச்சாங்க. அடுத்த பந்து
பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க, உடம்பு போட்டு லெக் பை சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அவுட் சைட் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். 1 ரன்ஸ் ரன்னிங் டீம் பார்ப்போம். சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் முடியல 43 ஆடிருக்காங்க. 3 விக்கெட் இழந்து 5th ஓவர் ஸ்டார்ட்னா ஆதி யங்ஸ்டர். முதல் பாலே டாஸ் பாலை கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. நல்ல த்ரோ ரன் பார்ப்போம். அம்பேத்கர் ரன் கொடுத்துருக்காங்க. நல்ல கீப்பிங்க விக்கெட் நல்லா அடிக்கிறதா. ஜெயராம் திறமைக்கு வெளியே போகிறாங்க. ஆட்டமிலேருந்து வெளியே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் அங்கே மிடானில் ஸ்டாப் பார்ப்போம். அங்கே பவுண்டரியும் போயிருக்கு. பவுண்டரி வரல. முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரா பேட்ஸ்மேன். அடுத்த பந்து உடச்சு போட்ட பந்து ஒயிட். டாஸ் பால் தரையோட கட்டிருக்காங்க. வரணும் ஃபீல்டர். ரன்னிங் டீம் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஸ்ட்ரான். இந்த தடவை தப்பான பால் சரியான கணக்கில் அவுட் சைட் ஆச்சு. நல்ல ஸ்டாப். பேக் டு பேக் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் குத்தி போட்ட பந்தை வாங்கிக்கலாம். விக்கெட்லேருந்து வெளியே போகிறாங்க. ஹார்ட் டாக். அடுத்த பந்து ஆப்டாக்கில் வித்த ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட கான்சிக்யூட்டிவ் சிங்கிளை மட்டுமே பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் சிங்கிள். ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வசந்த் இங்கே பவுலிங் இல்லை. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே தப்பான பால் பனிஷ் பண்ணி பார்த்துருக்கலாம். வயசில் கண்டிப்பாக பவுண்டரி கிடச்சிடும். இங்கே பவுண்டரி. அகைன் ஒயிட். பேக் டு பேக் ஒயிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் அகைன் ஒயிட். இந்த ஃபீல்டர் நோக்கி நல்ல ஸ்டாப் பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. 5 தடவை கேட்குற அந்த டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன். இந்த டிஃபனுக்கு போனாங்க. பேட்டில் நிற்கிறதுக்கு அம்பேத்கர் விக்கெட் எடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து ஒயிட். ஒன் சரி பவுல். ஆண்டர்லேயே கேட்குற அந்த டாட் பவுல். இந்த இன்னிங்ஸ் அப் டு அக்கரா தரையோட ரன்னிங் முடின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நல்லா த்ரோ. இன்னும் இந்த இன்னிங்ஸ் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. நல்ல டேக்கன் லைனில் விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை பண்ணிக்கிறாங்க. கிளியூர் 62 அடிக்காங்க. 63 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. குன்னக்குருவி அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பி ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பாலா பவர் பிளே ஓவரா. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால் 63 அப்படின்றது நல்ல ஸ்கோர் தான். டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோர் தான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பாலா. செகண்ட் ஒன். 5 தடவை கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் நினைக்கிறேன். 1 போன்ஸ் நல்ல ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். 5 தடவையும் கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க. இருந்தால் கண்டிப்பாக வண்டி கிடச்சிருக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். 5 தடவை ஏறி கமிழி தப்பான பால் பஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல ஸ்டாப் யங்ஸ்டர். நல்ல த்ரோ டாட் பவுல். அடுத்த பந்து 5 தடவை அண்டர்லேயே வந்திருக்கு. பேட்லேயும் நிற்கிறதுக்கு நல்ல ஸ்டாப் கீப்பர் டாட் பவுல். லாஸ்ட் ஒன் மோர். 5 தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அங்கே லாங் ஆஃபில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பவுண்டரிக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. பவுண்டரி பவர் பிளே அதனால அட்லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பாலா முடியல 7 ரன் அடிக்கிறாங்க. குன்ன குறும்பி ஒரு ஸ்டார்ட்னா ஜெயராம். ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலை ஸ்விட்ச் திரும்பினாங்க. குவிக்கராக வந்திருக்கு. டாட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ஜெயராம். இந்த தடவை டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. கேபில் தான் போய் விழுந்திருக்கு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கை நோக்கி நல்ல ஸ்டாப் சிங்கிள் அலோவ் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோவும் கூட சிங்கிள். பந்து இந்த தடவை விட்டு கட்டுக்கு போனாங்க. கவரேஜ் எல்லாம் குவிக்கராகவே ட்ராவல் இருக்க சான்ஸ் பவுண்டரியான்னு பார்ப்போம். 6 நினைக்கிறேன். 6 மையன் பெட்டத்தில் முதல் 6 முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். தப்பான பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணியிருக்காங்க. குயிக்ராகவும் போயிடும். கண்டிப்பாக பவுண்டரி கிடச்சிரும். இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. 5 தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. ஒரு 4க்கு அப்புறம் நல்ல பிளேங்க. நல்ல ஒரு கேம் பிளே வசந்த கையிலேருந்து சிங்கிள். ஆப்டாக்கரில் வித்த குழுவாக வந்து வச்சு தரையோட லோட்டஸாக கனெக்ட் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் ரன்னிங் முடியும் பார்ப்போம். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. பவுலிங்கில் பவுலர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே தப்பான பால் ஒயிடோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பவுலிங்கில் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுண்டரி. ஆப்டாக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலிங்கில் சந்துரு. 5 தடவை பெரிய ஸ்தலுக்கு போனாங்க. குயிக்கராக பால் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவ் டாட்டை பற்றி பண்ணியிருக்காங்க சந்துரு. அடுத்த பந்து
ஆப்ட் ஆக்கிற தெளிவாக குறுக்க எடுத்துட்டாங்க. சரியான கனெக்டும் இல்லை. கேப் நம்பருக்கு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். தப்பான த்ரோ. நல்ல பேக்கப்பிங்க. லஸ்டமோ பெரிய ஸ்பீடில் போனாங்க. குயிக்கராக வந்திருக்கு. பெட்ஸ் கால் ஒயிட். அப் ஆக்கிற தெளிவாக நேருக்கு எடுத்துட்டாங்க. ஃபீல்ட் அவுட் பவுன்ஸில் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் நினைக்கிறேன். பவுண்டரி கொடுத்துருக்காங்க. லைனில் முடிச்சிருக்காங்க. பவுண்டரி ஸ்டோமோர் விட்டு கட்டுக்கு போனாங்க. கேப்பை பார்த்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இங்கே பேட்ஸ்மேன் கையிலேருந்து கேப்பு தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப்னு ரன்னிங் முடியும் 2 கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி டு பேக் டு பேக் டபுள். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் லைனில் பாலா. இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. பவுலிங்கில் முடியல 29 ஆடி இருக்காங்க. 4th ஓவர் ஸ்டார்ட்னா யங்ஸ்டார் நவீன் 4th ஓவர் ஃபஸ்ட் பால். முதல் பாலே டாஸ் பாலா எடுத்தாங்க. சான்ஸ் எடுத்தான்னு பார்ப்போம். அது ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. மெய்யப்பன் பேட்லேருந்து வர முதல் 6. அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. குறுக்க மிட் விக்கெட் ரீஜனில் தரையோட தரையாக போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப்புங்க. ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. இந்த தடவை பெரிய ஸ்டோருக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு த பாடி அட்டாக் டாட் போர்ட் வந்து இந்த தடவை ஒயிட் ஆக்கிற தெளிவாக எடுத்தாங்க. கேப்பை பார்த்து பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். குயிக்கராகவே ட்ராவல் ஆயிருக்கு. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி மெய்யப்பன் பேட்லேருந்து வர முதல் பவுண்டரி. இந்த ஓவரில் ஒரு 6 நாளாக குயிக்கராக பதிவு பண்ணியிருக்காங்க. மெய்யப்பன் 5 தடவை ரொம்ப விலைக்கு போட்டிருக்காங்க. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் 5 தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தெளிவாக தெரிச்சிட்டு போயிருக்கு. கவர் திசையில் கண்டிப்பாக பவுண்டரி இருக்கும். கிளாசிக்காக வந்துச்சு. பேக் டு பேக் இந்த ஓவரில் வர 3வது பவுண்டரின்னு நினைக்கிறேன். மையப்பன் பேட்டில் இருந்து வந்து ஷார்ட் பால் அண்டரில் இருந்திருக்கு. கேட்குறான் அந்த ஸ்டாப் கூட பேக்கப் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். டாட் பால் 36 அடிக்காங்க. மீதமில் 12க்கு 17 நினைக்கிறேன். நான் பாலா அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டிஃபெண்டுக்கு போய் இன்சைட் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப் டேரெக்டாக அந்த விக்கெட் இருக்கு. கண்டிப்பாக கீப்பர் ஸ்டாப் பண்ண காரணத்தினால ஸ்டிக்கு மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் அங்கே கேப்பை பார்த்து பிளேஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோவும் கூட ஈஸி 2. இந்த தடவை ஃபேஸ் சைஸ் பண்ணி எடுத்தாங்க. மிட் விக்கெட் ரீஜனில் கேப்பில் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரின்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி மெய்யப்பன் பேட்லேருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவரில் ரெஸ்பான்சிபிளாக இது வரைக்கும் மேட்ச் எடுத்து வந்துருக்காங்க. ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் மேட்சை. 9க்கு 10 மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாலை விட ஒரு ரன் தான் கூட இருக்குது. ஆப்ட் ஆக்கரில் வித்தே கொடுக்காத வந்துச்சு. ஏமாற்றி தூக்கி போட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. இன்சைட் ஆச்சு. இங்கே கண்டிப்பாக பவுண்டரிக்கான காலும் இருந்துடும். பவுண்டரி கன்ஃபார்ம் இன்சைட் ஆச்சில். மையப்பன் வர பேட்லேருந்து வர 2வது பவுண்டரி இந்த ஓவரில் 7க்கு 6. இப்போ பாலை விட ஒரு ரன் கம்மியாக தான் இருக்குது. அண்டர்லேயே வந்திருக்கு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. பாலா லாஸ்ட் ஓவர் த்ரில்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். முள்ள 6க்கு 6 மேட்ச் ஆன் ப்ரெஷர். ஸ்போர்ட் முதல் பாலே கட்டுக்கு போயிட்டாங்க. பாயிண்ட்டில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். அங்கே பவுண்டரியோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. மீதமுள்ள 5க்கு 2. 5க்கு 2 ஒய்டு. மீதமுள்ள 5க்கு 1. ஸ்டார்ட். இந்த சீனோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. கொண்டு பிளேட் கீழேயும்